அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதனால் இந்த வீடியோ சரிங்களா. தள்ளிவிட்டு போயிடாதீங்க, முடிஞ்சால் பாருங்கள் சரிங்களா. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேனுங்க, ஒரு முதியோர் இல்லத்தை பற்றி. நான் அங்கே போயிட்டு வந்தேன், அதனால் அந்த பதிவு உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி கிடைக்கட்டும், நம்ம சொந்தங்கள்கிட்ட கேட்போம், அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்க செய்யட்டும். 40 பேர்த்துக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவர், ஒரு 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 2-3 பேர்லாம் கண்ணு தெரியாமலாம் இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஹேண்டிகேப்டு, சுத்தமாக நடக்க முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நொண்டி நொண்டி நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, படுக்கையிலே வச்சு பார்த்துக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படுக்கையில் இருந்தால் நம்மளால் எவ்வளோ நாள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும்? இன்றைக்கி எத்தனை பேருங்க நம்ம பார்த்துக்குறோம் சொல்லுங்கள். ஏன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் நமக்கு ஒரு சங்கடம் வரும். ஆனால் அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு முகசுலிவும் இல்லாமல் அவங்க பெரியவங்களை எல்லாத்தையும் வச்சு, அந்த கண்ணு தெரியாதவருக்கெல்லாம் கொண்டு சாப்பாடு பக்கத்தில் வச்சு ஒரு ஆள் உட்காந்துருக்குறாங்க. அவர் சாப்பிட வரைக்கும் ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுக்கணும், மறுபடியும் கேட்டார்னா அவருக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிறாங்க ஆள். அந்த மாதிரி ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. சரி, நம்மளால் அவங்களுக்கு பெருசாக எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்னை போல் நம்மளை போல் இருக்கிறவங்க நம்ம சொந்தங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை போட்டேன். ஆனால் ரொம்ப சங்கடங்க, 10 பேர் பார்த்துருக்குறோம், வெறும் 10 பேர் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதே ஒரு ஆடுற வீடியோ, ஓடுற வீடியோ, கமர்ஷியலான்னு என்ன சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் வேறு மாதிரி வீடியோகளெல்லாம் போட்டால் அதுக்கு வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. நம்ம மனசெல்லாம் கல்லாயிடுச்சான்னு எனக்கு தெரியலைங்க. பெத்தா தான் தாய் தகப்பனாங்க. வயசாகி இந்த மாதிரி முடியாமல் இருக்கிற எல்லோருமே நமக்கு அம்மா அப்பா தாங்க. தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிறப்ப நம்மளால் பார்த்துக்க முடியல, இல்லாதப்ப நம்ம என்னத்தை வாரி கட்டிக்க போகிறோம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்தோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு ஆறுதல் தானே. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, உங்ககிட்ட கேட்கணும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இதையும் கூட நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை தள்ளி விட்டுட்டு போவீங்களான்னு எனக்கு தெரியல. கட்டாயம் நீங்கள் தள்ளி விட்டுட்டு தான் போவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய மனசு ஆதங்கத்தையும் நான் உங்கள்கிட்ட குமுறலையும் கொட்டிட்டேன், அவ்வளோதான் சரிங்களா. இதை நீங்கள் பார்த்து தான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அந்த வீடியோ போடுறது, இந்த இடம் தெரியும், அதோடைய அட்ரஸ் தெரியும், ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். ஆனால் வெறும் 10 பேர் மட்டும் பார்த்தது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் பார்த்துட்டாங்க, மில்லியன் கணக்கில் பார்த்துட்டாங்கங்கிறாங்க. தப்பு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே. நம்ம பண்ணுற சப்போர்ட்டில் இன்னும் 10 பேர்த்த வச்சு அவங்க உதவி செய்வாங்க இல்லையா. அவங்க இருக்கிற இடம் வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த நினச்சி பாருங்கள், 40 பேர்த்துக்கு உண்டான சாப்பாட்டு செலவு, எல்லாருமே வயசானவங்க, அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு, மற்ற இதர செலவுகள் எவ்வளவு இருக்கும் நினச்சி பாருங்கள். நான் நேரடியாக போய் பார்த்து எனக்கு செய்யணும்னு தோணுனதுனால தான் அந்த வீடியோவை நான் போட்டேன். சொல்ல ஒன்றும் இல்லைங்க. இனியுமே அந்த வீடியோவை யாரும் பார்க்க போகிறதில்ல, அது எனக்கு தெரியும். சப்போர்ட்டும் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. கடவுளுடைய சித்தம், அவ்வளோதான்.